ஆச்சி சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இன்னும் 2 தோசை சுட்டுட்டுமா? வேண்டாம்ல, ஆசையா தான் இருக்கு. ஆனா தின்னேன்னு வையேன் ஒரே நெஞ்சு குத்தா இருக்கும், செமிக்காத மாதிரியே இருக்கும். போதும் போதும். அப்படியாச்சி, வேணா இருங்க சாப்பிட்டு முடிச்சு சுக்கு காப்பி போடுவேன். கொஞ்சம் சுக்கு காப்பி குடிச்சிங்கன்னா சரியா போயிரும். ஏன்னா சுக்கு காப்பியே போட போய் எனக்காண்டிலாம் மெனக்கிட்டு போட வேண்டாம்ல. எனக்கும் கொஞ்சம் நெஞ்செரிச்சலா இருக்காச்சி, அதான் சாயந்தரமும் போட்டு குடிப்போன்னு வாங்கி வச்சிருந்தேன். இப்போ போட்டைக்கு அவ்வளவுதானே, வேணா சாயந்தரம் நான் சூடு பண்ணி குடிச்சுக்கிடுவோம்ல. வேண்டாம் வேண்டாம், சாயந்தரம் தானே போட போறேன். நான் சாயந்தரமா வருவேன் இந்த சைடு, அப்ப நான் குடிச்சுக்கிடுறேன் அவ்வளவுதானே. மனை கட்டி இப்படி எல்லாத்தையும் எடுத்து வச்சு போடணும்ல. சரி ஆச்சி சரி, அப்ப சாயந்தரம் குடிக்க வாங்க. ஒருவேளை வர முடியலனாலும் போன் பண்ணுங்க, இந்த இவட்ட கொடுத்து விடுதேன். சரி பிள்ளை சரி. ஏப்ல நம்ம ஊரு கும்பாசிட்டு காசு கொடுத்துட்டியா? காசு இல்ல ஆச்சி, நல்ல வேலை ஞாபகப்படுத்தினிய, நானே அதை மறந்துட்டேன். பாத்தீங்களா? நீங்க கொடுத்துட்டீங்களோ? ஆமாம்ல, நான் கொடுத்துட்டேன். எனக்கு இந்த போஸ்ட் ஆபீஸ்ல கொஞ்சம் காசு முடிஞ்சது பாத்துக்கோ, அதெல்லாம் வச்சு கோயிலுக்கு கொடுத்துட்டு மீதி இந்த கதவை ரிப்பேர் பண்றதுக்கு வாரேன்னா அவனுக்கு கொடுக்கறதுக்கு வச்சிருக்கேன். எவ்வளவு ஆச்சி கொடுத்திய கோயிலுக்கு? 2000 ரூபாய் தாண்டி கொடுத்தேன். ஏச்சி என்ன 2000 ரூபாய் கொடுத்தீங்களா? 12 வருஷத்துக்கு ஒருக்கெல்லாம் நடக்கு. கோயிலுக்கு உடனே குறையதான் கொடுப்பேன். சரி, இது கும்பாபிஷேகமா இருக்கலாம், அதான் 2000 ரூபாய் கொடுத்தேன். அதுவும் சரிதான். பாத்தியலா, இந்த பையன் வேற என்கிட்ட 2000 ரூபாய் கேட்டுட்டு இருக்கான். இது செய்ய போறேன் அது செய்ய போறேன்னு கோயிலுக்கு. அப்படியாட்டி செய்யட்டும், எல்லாம் செய்யறதுலாம் நல்லதுதான். அது இருக்கட்டும், இவன் என்ன இன்னைக்கு காலேஜ் கிழிச்சு போலையா, உட்கார்ந்திருக்கா வீட்டுல? ஆமாச்சி, இன்னைக்கு எங்களுக்கு கிடையாது, போலாதான். எதுக்கு ப்ளே? ப்ராஜெக்ட் வர்க் அசைன்மென்ட்லாம் பண்ண சொல்லிருக்காவோ, அதான். ஏட்டி அத காலேஜ்ல வச்சே பண்ண முடியாதோ? அதானே, அங்க போய் பண்ண வேண்டியதானே. நான் என்னத்துக்கு தான் இவ்ளோ காசு கட்டணும்னா எனக்கே தெரியல. உன வீட்ல இருந்துருதா 3 வருஷம் ஒழுங்காதாச்சி காலேஜ் போனா, இந்த வருஷம் தான் இவளுக்கு இம்புட் லீவு. வீட்ல தான் கடக்கா முக்காசி நாள். ஃபைனல் இயர்ல அப்படிதான் இருக்கும் காலேஜ். என்னம்மா எனக்கு ஒண்ணு தெரியலையான்னு நீ ஏமாத்துதியே என்னன்னு எனக்கு தெரியல. யாச்சி, நான் முதலே சொன்னேன் ஏதாவது ஒரு டிகிரிய படின்னு. இன்ஜினியரிங் தான் படிப்பேன்னு நின்னா பார்த்தா சும்மா தான் கடக்காச்சி வீட்டுல. இவ என்னத்த படிக்காச்சி தான் எனக்கு ஒண்ணு தெரியல. இதுல அவர் அப்பரும் சேர்ந்துக்கிட்டுல நின்னாரு தெரியுமா அன்னைக்கு? ஏமா சும்மா இருமா, உனக்கு என்ன தெரியும்? காலேஜுக்கு செலவு பண்ண காசு சேர்த்து வச்சு நீங்களே இவளுக்கு ஒரு 20 பவுன் நகை எடுத்திருக்கலாம். அந்த நகையை போட்டு இந்நேரம் கெட்டி கொடுத்துருப்பேனா? ஏட்டி சும்மா இரு, ஏன் பேத்தி அதெல்லாம் அடிச்சு முடிச்சு வேலைக்கு போயிருவா. நீ வேணா பாத்துட்டே இரு. போனா அங்க ஆருங்க காபி குடிச்ச டம்ளர் 1/2 மணி நேரமா காயுது. அதை எடுத்துக்கொண்டு களி வச்சிருக்காளான்னு பாரு. ஏமா சும்மா இருட்டி, உனக்கு குறை சொல்லினா தூக்கம் வராத அவள. அப்படி சொல்லுங்க ஆச்சி, உங்களுக்கு தான் வேலைக்கு போய் முதல் சம்பளத்துல ஏதாவது வாங்கி தருவேன் பாருங்க. அதையும் பார்க்கத்தானே போறேன். எம்புட்டு பேர் இதை படிச்சுட்டு வீட்லயே சும்மா கிடக்காவோ ஆம்பளை பையலாம். நீ படிச்சுட்டு என்னத்த வேலைக்கு போக போற? போனா சரிதான், எனக்கு சந்தோஷம் தான். இல்லாம வேஸ்டா இவ்ளோ காசு செலவழிச்சு படிச்சது வேஸ்டா போயிருமோன்னு தான் எனக்கு கவலையா இருக்கு. அதெல்லாம் நான் போவேன். போனா சரிதான்மா. எவ்வளவு நம்ம கோயில் கும்பாசுக்காங்க வேலைலாம் எப்படி நடக்குது தெரியுமாப்ல? எங்க இருந்துலாமோ பெரிய பெரிய ஆளுக்கெல்லாம் வாராவலாம். அடே அப்படியா? ஏன் அவன் 2000 ரூபாய் கேட்டேன்னு சொன்னான் தெரியுமா? எதுக்கு தெரியுமா? இந்த சாமி படம் அடிச்சு குட்டி குட்டி காடா கொடுப்பாங்க பாருங்க எல்லாருக்கும், போறோம் வரவளுக்கு, அவளுக்குலாம் கொடுக்கறதுக்குதான். ஏதோ 2000 சாமி அட்டை நமக்குள்ளத அடிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு கிடந்தான். அப்படியாட்டி குடுக்கட்டும், நல்லதுதான் அப்படிலாம் கொடுக்குது. நானும் எலியும் சேர்ந்து மோர குடுக்கலான்னு இருக்கோம் எல்லாத்துக்கும், வரதவளுக்கெல்லாம். இந்த மத்தியான நேரம் தலை கிறக்கிறோம் பத்தியா, அந்த வெயில நின்று நம்ம அந்த இதெல்லாம் பாக்குறதுக்கு, அதான் நீர் மோர் குடுக்கலான்னு இருக்கோம். அப்படியாச்சி, நீங்களும் எலியாச்சியும் சேர்ந்தா கொடுக்க போறீங்க? ஏன்டா ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, நானும் சேர்ந்துக்கிடுவோம்ல ஏதாவது பண்றேன் வைக்க. ஏட்டி லூசு, உனக்கு இந்த பிள்ளையில வச்சுக்கிட்டு நீ என்ன தட்டி செய்வ? கைப்பிள்ளை வேற இருக்கான், அவனை பாத்தியா? நீ இல்லைன்னா ஊருக்கு கோயிலுக்கு செஞ்சுக்கிட்டு இருப்பியா? அதுவும் உண்மைதானே. இந்த சின்ன பையன் கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டோம், அதுக்கப்புறம் நீ எல்லாம் செய்யி. சரிச்சி, அதுவும் உண்மைதான். எனக்கு இந்த பிள்ளையில வச்சுக்கிட்டு ஒன்னும் செய்யறதுக்கும் முடியாதுதான். ஏட்டி லட்டு கல்யாண வீட்டுக்கு போனாலா, வந்துட்டாலாமா? ஆமாச்சி, இன்னைக்கு வந்துருவேன்னு சொன்னா, அதனால இன்னைக்கு சாப்பாடு கூட வேண்டான்ட்டான். கல்யாண வீட்ல இருந்து நான் நிறைய கொண்டு வரேன்க்கா, எங்க அம்மாக்கு இன்னைக்கு கொடுக்க வேண்டாம், நான் இங்க உள்ள சாம்பார் எல்லாம் மிச்சம் கிடக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வாரேன் தான்.
இது கல்யாணம் முந்தா நாள் இல்லாட்டி முத நாளுக்குள்ள கறியும் சாம்பாருமா என்ன மிச்சம் கிடக்குன்னு கொண்டாரானா? ஆமாச்சி ஏன்டா அப்படிதான் சொன்னானா? ஏடி கழுவி ஊசி வீசி போயிருக்காதா? அதையும் வெனக்கிட்டு போட்டு சமந்துக்கிட்டு வாராங்கிட்டு. இல்லச்சி அப்படி இருக்காது. எனக்கு தெரிஞ்சு எல்லா கறியையும் போட்டு சுண்டக்கறி மாதிரி சுட வச்சிருப்பாவோ. அதை தான் கொண்டு வராள என்னமோ. அடே சரி சரி. யாச்சி இன்னொரு கதை தெரியுமா? நேத்து நடந்தது. என்ன பிளா என்னாச்சு நேத்து? நம்ம பிளாக்கி இருக்கால, அவ நேத்து ஒரு பெரிய சம்பவம் பண்ணி போட்டா. அந்த எருமை என்ன பண்ணுச்சு? நான் நேத்து லட்டு அம்மாக்கு சாப்பாடு கொண்டு போனேன். இவ வாசல்ல உட்கார்ந்துருந்தா. அவ எப்போதும் உட்கார மாட்டா. அன்னைக்கு பார்க்க உட்கார்ந்துருந்தா. அவ அத்தை எல்லாரும் அவளும் ஏதோ கல்யாண வீட்டுக்கு போயிட்டாவ போல. இவ என்னைய பார்த்ததும் ஓடியாந்துட்டாச்சி. அதனால என்ன பிள? வீட்டை பூட்ட வேண்டாமாச்சி? வீட்டை இங்க இருந்து நெடுவ திறந்து போட்டிருக்கா. வெளியில இருந்து பார்த்தா உள்ள அவ அடுக்கால வரைக்கும் தெரியுதாச்சி. அவளு ஆன நல்ல கதவை திறந்து போட்டுட்டு வந்துட்டா. பத்தாததுக்கு அடுப்புல பால வேற வச்சிருக்கா. அதை வேற மறந்து என் கூடயே பேசிக்கிட்டே வந்திருக்கா அங்க லட்டு வீட்டு வரைக்கும். வேளங்கும் அந்த கிறுக்கி அப்படியே செஞ்சா? ஆமா, கதையே கேளுங்க. நடுவுல அவ அத்தை வேற வந்துட்டு. ஏமா அப்படியே? அப்படி என்னாச்சு? ஏப்ல இப்ப நான் உனக்கு கதை கேட்க சொல்லுவேன். முதல்ல அந்த புவானதுக்கு தூர வை. நீ அசைன்மெண்ட் ப்ராஜெக்ட்ங்க அதை செஞ்ச பாடு இல்ல. இந்த போனை தான் பாத்துக்கிட்டு இருக்க. பத்தாவதுக்கு கதை கேட்டுக்கிட்டு இருக்க நீ ஊர் கதையெல்லாம். ஏமா பண்ணிடுவேமா அதெல்லாம்? போட்டி உள்ள போட்டி உள்ள போய் அதெல்லாம் முதல்ல பண்ணி படிக்கிற ஜோலிய பாரு. போ வாய் பார்த்தேன்னா விளங்காது. ஏன் அவனுக்கு இருக்கட்டுமே. உங்களுக்கு ஒண்ணு தெரியாதாச்சி. அவ போட்டு உள்ள போட்டி. போறேன் போறேன். கதை இன்ட்ரெஸ்டா இருந்தது. முழுசா சொல்லாம விட்டுட்டாளே. போயிட்டா போயிட்டா சொல்லி அப்புறம் என்னாச்சு? அவ மாமியா வந்து வீட பார்த்து ஒரே சத்தம் போட்டு திட்டிருக்கா. அதுக்கப்புறம் அவ நாத்தனார் ஓடி வந்து என்கிட்ட சொன்னா, வீட்டுக்கு வராது எண்ணி நான் அண்ணன்ட்ட சொல்லிருக்கேன், அண்ணன் வந்ததும் வாங்கன்னு. அப்புறம் அவர் வந்ததும் என்னத்தையும் சொல்லி சமாளிச்சிருக்காரு. நல்ல வேலை தப்பிச்சா. சரியாச்சி பேசிட்டே உட்கார்ந்துட்டு பாருங்க. நீங்க இருக்கீங்களா? நான் அந்த போய் என் பையனுக்கு ஸ்கூலு முடிஞ்சிடும், அவனை கூட்டு வந்துருந்தேன் ஸ்கூல்ல இருந்து. ஏடி நானும் ஆறே. நான் மட்டும் இங்க என்னத்த இருக்க? அங்க எனக்கு அந்த கதவு ரிப்பேர் பார்க்கணும் போறணும் பாரு. அதுக்கு அவன் வந்துருவான். அதனால நானும் வீட்டை பார்க்க போறேன். அப்படியாச்சி வாங்க. அப்ப ரெண்டு பேரும் போவோம். போயிட்டு நான் அப்ப உங்களை வீட்டுல விட்டுட்டு நான் அப்ப ஸ்கூல்ல பார்க்க போறேன். ஆச்சி இங்க ஆரம்ப கும்பாசத்துக்கு ஊர்ல நல்ல மைக் செட் தான் கெட்டி நல்ல ஏற்பாடு பண்ணுதாங்களே. ஆமாட்டி பாரு நல்லா இருக்குதா? ஏன் அவனும் இங்கதான் வேலை பார்க்க. நான் காலேஜுக்கு போகலாமா, 2-3 நாள் லீவு போட்டிருக்கேன். கும்பாபிஷேகம் முடிஞ்சதும் போகணும்னா அவனும் இங்கதான் எங்கிட்ட நிப்பான்னு நினைக்கேன். அகடி அப்ப அந்த பையன் நீ காலேஜ் போலையோ? ஆமாச்சி போல. அங்க யாருங்க லட்டு வாரா. ஏக்கா ஆச்சி எங்கிட்டு போறீங்க ரெண்டு பேரும்? ஏட்டி லட்டு ஊர்ல இருந்து வந்துட்டியா? ஆமாக்கா இப்பதான் வந்தேன். அதான் உங்ககிட்ட வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். உங்க வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருந்தேன். நீங்க ரெண்டு பேரும் வெளியில வாரிய. இந்த ஆச்சி எப்போ வந்தாவோ? ஏட்டி நான் வெள்ளனே வந்துட்டேன். அவ வீட்ல தான் இம்பிட்டு நேரம் இருந்துட்டு சாப்பிட்டுட்டு வச்சிட்டு இப்பதான் ரெண்டு பேரும் வெளியில வாரோம். ஆமாட்டி ஏன் அவனை கூப்பிட போகணும்ல, நேரம் ஆயிட்டுல, அதான் ஸ்கூலுக்கு போலான்னு வந்தோம். சரிக்கா சரி, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நான் இல்லை எங்க அம்மாக்கு சாப்பாடெல்லாம் கொண்டு போய் கொடுத்தியல்ல. ஏட்டி சும்மா இருக்கி நாங்க என்ன அடுத்த ஆளா சொல்லி பின்ன நான் கொடுக்காம வேற யாரு கொடுப்பாவோ? சாப்பாடு நல்லா இருந்துச்சுக்குனாக்கா எங்க அம்மா. அப்படியாட்டி நான் இப்பவும் சாப்பாடு பண்ணதா செஞ்சிருக்கேன். நீ தான் வேண்டான்ட்ட எடுத்துட்டு வந்து தரவா? வேண்டாக்கா வேண்டாம். அங்க இருந்து நான் நிறைய கறி சாம்பார்லாம் கொண்டு வந்துட்டேன். எல்லாம் போட்டு சுட வச்சு சுண்டக்கறி. ஒரு வாரத்துக்கு நான் இனி வீட்டுல சமையல் பண்ண மாட்டேனே. அதே வச்சு ஒப்பேத்திடுவேன். ஏட்டி ஐயோ பாவம், உங்க அம்மாக்கு அதெல்லாம் ஒத்துக்கிட மாட்டே வயசான காலத்துல. அதெல்லாம் ஒண்ணு செய்யாது. ஏட்டி உன் மவனுங்க அவன் வந்துட்டானா? உங்க மகன் கூட தாக்க நின்னுக்கிட்டு இருந்தான். இந்த தெருல தான் நிக்கேன்னு சொன்னா. எல்லாம் சேர்ந்து இந்த கும்பாபிஷேகத்துக்கு வேலை பார்க்குவோம்ல. டேய் அவன் அதுக்குள்ள வந்துட்டானா இங்க? ஆமா ஆமா, வீட்டுக்கு வந்தது வராதமா எல்லாத்தையும் போட்டுட்டு ஓடிட்டான். இங்கன்னு கூட தான் நிப்பானுவோம் எல்லாவனும். சரிடி சரி வார. என்ன பேசிக்கிட்டே இருந்தா நின்னுக்கிட்டே இருப்பேன். நான் போய் ஸ்கூல்ல இந்த பையனை கூட்டிட்டு வந்துடுறேன். நீ சாயந்தரமா வாரியா வீட்டுக்கு? சரிக்கா சரி, சாயந்தரம் வாரேன். அப்ப நீங்க போங்க. ஏட்டி நானும் வாரேன். அங்க இந்த கதவு ரிப்பேர் பண்ண வர சொன்னேட்டி சண்முகத்தை. அந்த பையன் வந்துருவான். நான் அதை வேற என்னன்னு போய் பார்க்கணும். சரி
சரி அப்ப போயிட்டு வாங்க. இந்த பையனும் இங்கதான் நிக்கானுவலா? ஏல இன்னும் கொஞ்சம் சாச்சி கேட்டணும். இப்படி பார்க்க போறீங்க? இங்க கொண்டதுல ஸ்பீக்கரை வைக்கானுவோ. நம்ம வீட்டு வாசம் முன்னாடி தூக்கமே வராது இந்த எல்லாம் முடியற வரைக்கும். ஸ்பீக்கரை கொஞ்சம் தள்ளி வைங்களப்பா. இங்கதான் ஸ்பீக்கரை வைக்க சொல்லிருக்காவோ கோயில இருந்து. அதுக்கு ஏன் வீட்டு வாசம் தான் கிடைச்சதோ. நீங்க வாட்டுக்கு ஸ்பீக்கரை வச்சிருவீங்க. நீங்க பாட்டு கீட்டு போட என்னால நைட்டு தூங்க முடியாது கேட்டியலா? அதனால ஸ்பீக்கரை ஒண்ணு வைக்க கூடாது. லைட் வேணா டியூப் லைட் வேணா என் வீட்டு வாசல்ல வச்சுக்கோங்க. நெடுவு வப்பியல அதை வச்சேன்னா நான் லைட் போட வேண்டாம். எனக்காவது கரண்ட் பில் கம்மியாகும். இந்த ஸ்பீக்கரை வச்சா மனுஷனுக்கு தூக்கமே இருக்காது. இதெல்லாம் வைக்க கூடாது. இங்க என்ன பிரச்சனை? சௌந்தரிய என்ன ஐயால என்னல சொல்லுதாவா? ஆமாத்தே கரண்ட் போர்டெல்லாம் இழுக்க வைக்க இந்த இடம் தான் வசதி. அதனால இதுலதான் சொல்லிருக்காவோ. ஏடி சௌந்தர்யா அந்த பையனுக்கு தான் சொல்லுதானுவல்ல இந்த இடத்துல வைக்கட்டுமே. நான் இவள்கிட்ட எல்லாம் பேசணும்னு எனக்கு ஒண்ணும் கிடையாது. எனக்கு வைக்க கூடாது அவ்வளவுதான். நைட் எல்லாம் ஆன் பண்ண மாட்டோம். நைட்டு 10 மணியோட முடிஞ்சது. அடுத்த நாள் காலையில 5 மணிக்கு தான் போடுவோம். ஏடி அவனும் தான் இவ்வளவு சொல்லுதானுவல. 2 நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோயேன். அதெல்லாம் முடியாது. ஏன் வீட்டு முன்னாடி பண்ண கூடாது. அவ்வளவுதானே விடு. ஏல இந்த ஆப்போசிட் வீடு கோமதி அக்கா வீடு தானே இங்க கொண்டு வந்து வைங்கள. ஸ்பீக்கர் அவ வீட பார்க்க திருப்பி வைங்க. கரெக்டா உள்ள போகணும். அந்த மாதிரி வைங்க. அப்பதான் இவளுக்கு லாய்க்கு சரிப்பட்டு வருவா. ஐயே இப்படி பார்க்க வச்சோனா நம்ம வீட்டு பக்கம்ல இருக்கு ஸ்பீக்கர். இங்கேயும் வைக்க கூடாது. யார கேட்டிங்க வைக்கிய? யாரட்டி கேட்கணும் சௌந்தர்யா? வா வீட்டு முன்னாடி வைக்க கூடாது. வா இடம்னா அது ஒரு நியாயம். இது கோமதி அக்கா வீடு. அங்க இந்த பையனும் வைக்க தான் செய்வானுவோ. நீங்க வைங்கள. நான் கோமதி அக்காட்ட பேசிக்கிடுதே. சி எரிச்சலா வருது. நான் என்ன பண்ணனும் எனக்கு தெரியும். நான் என்ன பண்ணுதுன்னு மட்டும் நீ பாரு. போ என்னனால பண்ணிக்கோ. எனக்கு கவலையே இல்ல. நான் பேசாம வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருக்கணுமோ? இந்த சைடு வச்சா கூட இப்படி பார்க்கதான் இருந்திருக்கும். அங்க போயில கெட்டுதானுவோ. இப்ப நம்ம வீட்டுக்கு நேரலா இருக்கு. அவ கிடக்கால கிறுக்கி. ரொம்ப வேலையா இருக்கோல. 2 பேரும் இப்படி விழுந்து விழுந்து வேலை பாக்கிய. பின்ன நம்ம கோயிலத்தே நம்ம பார்க்க வேண்டாமா? சரில சரி பாருங்க நான் வாரேன்னு. எனக்கு அனுசு மத்தியானம் சாப்பிட வீட்டுக்கு வந்துரு. அம்மா சாப்பாடு இருக்கு பாரு. கல்யாண வீட்டு சாப்பாடு வம்பா போகும். என்னல கல்யாண சாப்பாடு நல்லா தானே இருக்கும். சரியா போச்சு போ. சரி வாழ. அடே அந்த சாமி படம் போட்டது அம்மாட்ட கேட்டிருக்கோம்ல. காசு தந்துட்டானே அடிச்சிருவேன். குடுத்துருவோம். நீ உன் தர வேண்டிய காசை எப்ப தருவ?